ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேர்ச்சுவல் கணிதம். ஆக்சுவலாக இதே கொஸ்டின் நம்ம வந்து முன்னாடி ஒன்று பார்த்தோம். அந்த இடத்துல வந்து நடத்தல் அதை வச்சு கேட்டிருந்தோம், ஒரு தொழில் பெயரை வச்சு கொடுத்து நம்ம கேட்டிருந்தோம். ஸோ இந்த வாட்டி நம்ம என்ன பார்க்குறோம்னா படித்தான். ஸோ படித்தான் இதுக்கான வேர்ச்சுவல் என்னன்றது தான் இப்போ இருக்க கொஸ்டின். இப்போ இருக்க எல்லா எக்ஸாம்லையும் வந்து தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி வரல ரொம்ப டஃப் ஆகிட்டாங்க. இப்போ எஸ்ஐலே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் வந்து தமிழ்லேயே ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ தமிழ் பாஸ் பண்ணால் தான் அடுத்து மெயின்ஸ் எழுதுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ படித்தான் வேர்ச்சொல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து வேர்ச்சொல்ன்றது இந்த ஸ்டார்டிங் அந்த முதல் லெட்டர் வச்சு தான் மேக்ஸிமம் வேர்ச்சொல் ஆரம்பிக்கும். வேர்ச்சொல்ன்றது இந்த கட்டளை வர்ற மாதிரி இதை பண்ணு அப்படின்ற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி கூட நம்ம ஆப்ஷன் கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா படித்து படித்து இது எப்படி முடியும்? படித்து கொண்டிருக்கிறான் கொண்டிருந்தான்னு வரும். ஸோ இது வந்து ஒரு வினைச்சொல். ஸோ இது வராது. அடுத்து படித்த, இது படித்தன்னு வந்து எப்படி முடியும்? படித்த பையன் இல்லை மாணவன். ஸோ இந்த மாதிரி இதை வச்சு வரும். ஸோ இதுவும் வராது. இது வந்து பெயர் சொல். ஸோ வராது. இது படித்தல், இந்த அல்லன் முடிதான். அல்லன் முடிஞ்சாலே மேக்ஸிமம் தொழிற்பெயர் தான். இவங்களை படித்தல்ன்றது தொழிற்பெயர். ஸோ இதுவும் வராது. எக்ஸாம்பிள் போனது பார்த்தது நடத்தல். ஸோ நடத்தலும் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்பெயர் தான். ஸோ அதனால இந்த மாதிரிலாம் அல்லன் முடிஞ்சா தொழிற்பெயர். ஸோ இப்போ 3 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சா? இப்போ இருக்கிறது படி. ஓகேங்களா? இது எப்படி முடியுது? படி அப்படிங்கிறது ஒரு கட்டளை ஏற மாதிரி வரும். ஸோ மேக்ஸிமம் வேர்ச்சொல் வந்து ஒரு கட்டளை ஏற மாதிரி தான் வரும். அந்த ஒரு ஸ்லாங்ல தான் இருக்கும். ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா படி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து கண்டுபிடிக்கிறோம். தேங்க்யூ.